இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு யூடியூப் அப்டேட் தான். இது வந்து கோர்ஸ் ரிலேட்டடாக உள்ள அப்டேட் இது. யூஸ்வலாக நம்ம வீடியோஸ் வந்து முடியும் போது, அதாவது எண்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த வீடியோ ரிலேட்டடாக இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது நம்ம வீடியோஸ் வந்து கொடுப்போம். அதே மாதிரியே தான் இந்த ஃபைல் செக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, இது வந்து ஒன்லி ஃபார் வந்து யூடியூப் கோர்ஸ் பிளேலிஸ்ட் மாதிரியே இருக்கும்ல, யூடியூப் கோர்ஸ் நம்ம வச்சுருப்போம்ல, அந்த கோர்ஸுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூப் கோர்ஸ் இருக்குது. என்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷாப்பிங் அஃபிலியேட் இது கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 12 வீடியோஸ் இருக்குது இது. ஓகேங்களா? இந்த கோர்ஸில் உள்ள அந்த வீடியோஸில் உள்ள எண்டு ஸ்க்ரீன் கொடுக்கும்போது தான் நம்ம ஆட் ஃபைல்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கோர்ஸில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ எண்டு ஸ்க்ரீனுக்கு போயிட்டேன். டீட்டெயில் செக்ஷனில் போயிட்டு ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த ஃபைல்ஸ் வந்துட்டு நம்மளுடைய கூகுள் ட்ரைவோட நம்ம அக்கௌண்ட் இருக்குல்ல, அதோட கூகுள் ட்ரைவோட லிங்க் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதில் வந்து 12 வீடியோஸ் இருக்குது, 12 வீடியோஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் யூடியூப் ஷாப்பிங் கோர்ஸில் வந்து 12 வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த 12 வீடியோஸோட டீட்டெயில்ஸு அதை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இங்கே வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ட்ரைவில் வந்துட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்துட்டு கோர்ஸ் டீட்டெயில் உள்ள பிடிஎஃப் ஃபைலை வந்து இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபைலை வந்துட்டு அந்த ஆட் பண்ண ஃபைலில் வந்துட்டு இப்போ யூடியூப் எண்டு ஸ்க்ரீனில் வந்து இந்த ஃபைல் செக்ஷனில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. மல்டிபிள் ஃபைலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் கொடுத்துட்றேன். ஸோ ஃபைல் இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோஸ் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் செக்ஷனில் வந்துட்டு அந்த இது காமிக்கும். உங்களுக்கு நம்ம மல்டிபிள் ஃபைல் ஆட் பண்ணியிருந்தால் அந்த கவுண்ட்டு காமிக்கும். சிங்கிள் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு ஃபைலை மட்டும் காமிக்குது. இந்த ஃபைலுக்கு நம்ம ஒரு ஃபைல் தான் கொடுத்துருக்கோம், பெர்மிஷன் கொடுத்ததுனால நம்ம ட்ரைவில் உள்ள எல்லா ஃபைலுமே அங்கே லிஸ்ட் ஆகாது. எந்த ஃபைல் நம்ம இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் காமிக்கும். இந்த வீடியோ வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரியா 12 வீடியோஸ் இருக்குது இந்த கோர்ஸில். அந்த எல்லா வீடியோஸ்க்குமே நம்ம எண்டு ஸ்க்ரீனில் போய்ட்டு மாடிஃபை பண்ணிவிட்டு வீடியோ டீட்டெயில் செக்ஷனில் போய்ட்டு இந்த ஃபைலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா வீடியோஸ்க்கும், அதாவது அந்த 12 வீடியோஸ்க்கு. ஸோ இதனால் வந்துட்டு நம்ம கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸாக எல்லாருமே அதை நம்ம எத்தனை வீடியோஸ் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷார்ப்பாக குயிக்காக வந்து கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபுல் கோர்ஸை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட்டும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். Thank you friends.